என்னதான் நடக்குது உங்க ஆட்சியில? சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்துல இருந்தா பெண்கள் குழந்தைகள் நாங்கெல்லாம் எப்படி இந்த ரோட்ல நடமாடுறது? பாருங்க, நடு ரோட்ல போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான் சென்னை சிட்டிக்குள்ள. சென்னை சிட்டியே இந்த லட்சணத்துல இருக்கும்போது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கும்? ஏதாவது பண்ணுங்க. எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி, எல்லாமே இங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து இந்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத தயவு செய்து சுத்தி பாருங்க. திராவிட முதல்வர் அவர்களே, இது தமிழ்நாடா இல்ல சுடுகாடா? நாங்கெல்லாம் இங்க வாழணுமா இல்ல சாகவா? போன மாசம் தான் திருத்தண்ணியில ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்த ஒரு வடமாநில இளைஞரை கஞ்சா போதையில் 4 குட்டி குஞ்சானுங்க இறக்கிட்டு வந்து அருவாளை வச்சு கண்டந்தனமா வெட்டினானுங்க. அந்த விஷயம் அடங்குறதுக்கு முன்னாடியே சென்னை சிட்டிக்குள்ள முக்கியமான ஏரியாவான வேளச்சேரியில நடு ரோட்ல போட்டு குட்டி குஞ்சானுங்க கஞ்சா போதையில ஒருத்தரை போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது? ஏன் இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல ஓங்கி இந்த மாதிரி கிடக்க? ஏதாவது பண்ண வேண்டியதானே? எதுக்கு இந்த மாதிரி? அதாவது அப்துல் கலாம் சொன்னாரு, இளைஞர்கள் தான் இந்தியாவோட எதிர்காலம் அப்படின்னு. அப்படிப்பட்ட இளைஞர்களை எல்லாம் இன்னைக்கு போதைக்கு ஏன் அடிக்ட் ஆக்கி வச்சிருக்கீங்க? இந்த தமிழ்நாடு எப்படி உருப்படும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பொது வெளியில பெண்களை தூக்கிட்டு போய் கற்பழிக்கிறாங்க, காலேஜுக்குள்ள பெண்களை கற்பழிக்கிறாங்க உங்க ஆட்சியில. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்களை பெண்கள் போற கழிப்பறைக்குள்ள கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது உங்க ஆட்சியில? சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்துல இருந்தா பெண்கள் குழந்தைகள் நாங்கெல்லாம் எப்படி இந்த ரோட்ல நடமாடுறது? பாருங்க, நடு ரோட்ல போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான் சென்னை சிட்டிக்குள்ள. சென்னை சிட்டியே இந்த லட்சணத்துல இருக்கும்போது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்துல இருக்கும்? ஏதாவது பண்ணுங்க. எல்லாமே திராவிட மாடல் ஆட்சி, எல்லாமே இங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. கொஞ்சம் கண்ணை திறந்து இந்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத தயவு செய்து சுத்தி பாருங்க. நீங்க பாதுகாப்போட போயிட்டு வரீங்க, உங்க குழந்தைங்க பாதுகாப்போட போயிட்டு வரீங்க. எங்களுக்கு உங்களை மாதிரி Z+ கேட்டகரி பாதுகாப்பு எல்லாம் இல்லங்க. நாங்க சாதாரண ஒரு தனி மனிதனா தான் போயிட்டு வரணும். எங்களுக்கு இங்க பாதுகாப்பு வேணும். இந்த குட்டி குஞ்சாங்க கஞ்சா வச்சுட்டு இந்த மாதிரி ரோட்ல போறவங்களை பிடிச்சி வெட்டிக்கு நாங்க எப்படி பாதுகாப்பா போயிட்டு வர்றது?